இப்போ வரைக்கும் ஃபோன் சுத்தமாக போகவே மாட்டேங்குது. ஐயோ, ஆனால் ஏன்னு தெரியல, எனக்கு அவன்கிட்ட சாரி கேட்கணும்னு தோணுது. என்னடி சொல்கிற, ஃபோன் போகலையா? சரி மீரா, ஃப்ரீயாக விடு. ஏன்னா தெரியாமல் தானே நடந்துச்சு, ஜஸ்ட் ஆக்சிடென்ட், அவ்வளோதானே, விட்டுரு. இல்லை ரித்து, இந்த விஷயத்தில் தப்பு முழுக்க முழுக்க என் மேலே இருக்குடி. பிகாஸ் யார் என்னன்னு தெரியாமல் நான் தான் அவனை அவ்வளோ திட்டேன். அப்படி இருக்கும்போது என் மேலே தப்பு இருந்தால் நான் தானே சாரி கேட்கணும். என்னன்னு தெரில, அவன்கிட்ட சாரி கேட்கணும்னு எனக்கு தோணுது. ஆனால் அவனுக்கு ஃபோன் போகவே மாட்டேங்குது. தெரியலை என்னென்னு, பார்க்கலாம். மீரா, எனக்கு புரியுது உன் மேலே தப்பு இருந்தால் எப்போவும் நீ போய் சாரி கேட்பேன். ஆனால் நீ திட்டினா ஓகே, பதிலுக்கு அவனும் தானே உன்னை திட்டிட்டு ஃபோனை வச்சதா சொன்னேன். அப்புறம் என்னடி, ஃப்ரீயாக விடு. நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தாண்டி, அவனும் என்ன திட்டினாதான். ஆனால் நான் தானடி ஸ்டார்ட் பண்ணேன், அதோட நான் அவனை நிறையவே திட்டேன். அப்படி இருக்க பட்சத்தில் முழுக்க முழுக்க தப்பு ஏன் மேலே தாண்டி இருக்குது. சாரி கேட்டால் தான் என் மனசு கொஞ்சம் லேஸ் ஆகும். ஆனால் அவன் தான் ஃபோன் போகவே மாட்டேங்குது. ஃபோன் போனால் தானே சாரி கேட்குறதுக்கு. என்னன்னு தெரியலை. சரி, பார்க்கலாம். சரி, ஓகேடி, இப்போ டைம் ஆகுது, ஃபஸ்ட்டு வா, கிளாஸுக்கு போகலாம். ஓகே ரித்து. அப்புறம் இன்னைக்கு கிளாஸஸ் முடிஞ்சோடனே நான் பார்ட் டைம் ஜாப் போகிறேன்ல, அங்கே போயிடுவேண்டி. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒர்க் நிறையா இருக்கும் போல், அதனால இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஸோ ஃபோன் எதுவும் அட்டன் பண்ணலைன்னா நீ தப்பாக நினச்சிக்காத. ஓகே ஓகே மீரா, பட் சீக்கிரம் வந்துடு. உனக்கு நான் சாப்பாடு இங்கே எடுத்து வச்சிடறேன், ஓகேவா? ஓகே ரித்து, வா போகலாம். மச்சான், என்னடா பிரேக் டைம்ல போன் கைமா நிக்கிற? என்ன மச்சான், என்ன விஷயம்? ஏய் சாந்தா, நீ வேற, உனக்கே நல்லா தெரியும் நம்ம கால்ஸ்லாம் ஹேண்டில் பண்றதுனால ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோன் ஃபிளைட் மோட்ல தான் இருக்கணுங்கிறது கம்பெனியோட ரூல்னு. நானே பிரேக் டைம்ல தான் ஃபோன் யூஸ் பண்ணுவேன். அது உனக்கு பொறுக்கலையா? ஒன்றும் இல்லடா, அம்மா ஏதாச்சும் ஃபோன் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ண, அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓ, அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்களான்னு தான் செக் பண்ண வந்தியா? நான் கூட எங்கடா காலையில் ஒரு பொண்ணு காலையிலே கிளின்னு ஒன்று கிழிச்சாலே அவன் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருக்காளோ அப்படின்னு செக் பண்ணியோன்னு நினச்சேன். ஆமா, இப்ப அது ஒண்ணுதான் குறைச்ச. சாண்டா, ஏதோ அவ கால் பண்ணி என்ன கொஞ்ச மாதிரி மறுபடியும் அவ போனுக்காக வெயிட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்க. டேய், நானே ஏற்கனவே செம்ம கடுப்புல இருந்தேன். இதுல இவ வேற காலையிலே பஜாரி மாதிரி கிளின்னு அந்த கிழிச்சிருக்கா. இதுல நான் அவ போனுக்காக வெயிட் பண்றேனாக்கும் அப்படிங்க வெண்ணம் அவனை அடிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான், மூக்கு பஞ்சர் ஆயிடும். இல்ல மச்சான், நீ தானடா சொன்ன இந்த பொண்ணு வாய்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு, அதான் கேட்டேன். ஆமா சொன்னதான், அவ வாய்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு. அதுக்காக அவ போனுக்காக நான் வெயிட் பண்றேன்னு அர்த்தமா? இங்க பாரு, அப்படிலாம் ஒன்னும் இல்ல சரியா? அவ்வளவு சீன்லாம் இல்ல. ஏதோ வாய்ஸ் கொஞ்சம் கேட்கறதுக்கு நல்லா இருந்துச்சு, அவ்வளவுதான். மத்தபடி ஒன்னும் இல்ல சரியா? வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. அடைச்சு வா, பிரேக் டைம் முடிஞ்சிச்சு, உள்ள போலாம். சரிடா, ஓவரா பண்ணாத. முதல்ல போனை ஃபிளைட் மோட்ல போடு, இல்லைன்னா அந்த மேனேஜர் பார்த்தா கத்துன்னு கத்துவான். ஃபிளைட் மோட்ல போடுறா. ஐயோ ஆமாண்டா, இந்த சொட்டை மட்டும் போன் ஆன்ல இருக்கிறத பாத்துச்சு, அவ்வளவுதான். இருடா, நான் ஃபிளைட் மோட்ல போட்டுறேன். என்ன கமிஷனர் காவியோட பாதுகாப்புக்கு வேற ஏதாச்சும் அரேஞ்ச் பண்ணுவாருன்னு பார்த்தா காவியாவை அழைச்சிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுக்க சொல்றாரு. இதெல்லாம் சரியா வருமா? கமிஷனர் சொல்றது ஒரு வகையில சரியான பாயிண்ட் தான். பிகாஸ் காவியா இதுக்கு மேல ஹாஸ்பிட்டல் இருந்தானா அவ உயிருக்கு கண்டிப்பா அது சேஃப் கிடையாது. அட் த சேம் டைம் அவ வேற யார் கூட அட்டாச் ஆனாலும் பரவாயில்ல, என்ன தவிர வேற யார் அவ பக்கத்துல போனாலும் அவ்வளோ கத்துன்னு கத்துறா. அப்படி இருக்கும்போது கமிஷனர் உங்க வீட்டில் வச்சுக்கோங்க செல்லின்னு சொன்னதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா இது சரியா வருமா? ஏன்னா இப்போதைக்கு நானும் ஆராக்குட்டியும் மட்டும்தான் வீட்டில் இருக்கோம். தேனக்கா மாமா எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்துல காவியாவை எங்க கூப்பிட்டுட்டு வந்து வச்சா அது சரியா வருமா? ஒரே யோசனையா இருக்கே. அண்ணன் தேனக்காவுக்கு கால் பண்ணி ஓரளவு அப்படி இப்படின்னு கேட்டு ஓரளவு சமைச்சிருக்கண்ணே. நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்னைக்கு சாப்பிடு, ஓகேவா? ரொம்ப சாப்பாடு மோசமா இருந்துச்சுன்னா நீ ஃபுட் ஆர்டர் பண்ணிக்கோ, ஓகே? ஓகேடா ஆராக்குட்டி, நீ இந்த அளவுக்கு செஞ்சதே பெருசுதான். அதனால எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிறேன். நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வா, ஓகே? சரிண்ணே. அண்ணன் அப்புறம் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காத. என்னாச்சு? நானும் உடனே நோட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஏதோ ரொம்ப யோசனையிலே இருக்கேன். என்னாச்சுண்ணே? அண்ணன் உங்ககிட்ட தான் கேட்குறேன். தேனக்கா திடீர்னு ஊருக்கு போனதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா? எனக்கும் உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஏன்னா தேனக்கா பசங்க மாமா எல்லாரும் இருந்துட்டு திடீர்னு தேனக்கா ஊருக்கு போனதை என்னால் ஏற்றுக்கவே முடியல, தெரியுமா? ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. ஆமாம் அரக்குட்டி, தேனக்கா ஊருக்கு போனது எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அக்கா இத்தனை மாதம் நம்ம கூடவே இருந்துட்டாங்களா, திடீர்னு ஊருக்கு போனோன்னே ஒரு மாதிரி வீடே வெறிச்சோடி போய் கிடக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியலடா. ஆமாண்ணே, உண்மையாகவே தேனக்கா இல்லாமல் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே. அக்கா இருந்திருந்தா இந்நேரம் எனக்காக எல்லாத்தையும் பார்த்து பண்ணி என்னை காலேஜ் அனுப்பியிருக்கோம். ஆனால் அக்கா இல்லை. உண்மையாகவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அக்கா எனக்காக எல்லாத்தையுமே பார்த்து பண்ணுண்ணே. யாரா, என்னடா இது? இப்போதுக்கு நீ இப்போ எவ்வளோ ஃபீல் பண்ணுறா? இங்கே பாருடாரா, அது ஒன்றும் இல்லை சரியா? தேனக்கா சீக்கிரம் வந்துருவாங்க. நான் அக்கா கிட்ட ஃபோன் பேசியிருக்கேன். உன் பர்த்டேக்கு கண்டிப்பாக தேனக்கா இருப்பாங்க சரியா? நீ ஃபீல் பண்ணாதாரா ப்ளீஸ்டா. நீ ஃபீல் பண்ணா அண்ணனால தாங்கிக்க முடியாதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. ப்ளீஸ் ஆரா, ப்ளீஸ். சரிண்ணே, என்ன ஃபீல் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு நீயும் ஃபீல் பண்ணிட்டு தானே நான் இருக்கேன். ஐயோ ஆராக்குட்டி, அண்ணனுக்கும் ஃபீலிங் இருக்குதாண்டா. ஆனால் நான் இப்போ அதை பற்றி யோசிக்கல. நான் வேற பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன்.
வேறனா எதை பத்தின என்னாச்சுண்ணே ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லடாரா, உனக்கு ஏற்கனவே தெரியும்ல காவியாவை பத்தி. நான் கூட சொன்னல எனக்கு ஹாஸ்பிட்டல்ல காவியாவை கொல்ல கூட ஆளுங்க வந்திருக்காங்கன்ட்டுன்னு. அதை பத்தி கமிஷனர் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாருடா. அவர் என்ன சொன்னார்னா, காவியா இப்போதைக்கு நம்ம வீட்டில் இருக்கிறதா சேஃபுங்கிற மாதிரி சொன்னாருடா. அதை பத்தி தான் யோசிக்கிறேன். அண்ணே என்ன சொல்ற எனக்கு புரியல. நம்ம வீட்ல இப்ப இருக்கிறதா சேஃப்னா புரியல என்ன? ஆரா, உங்ககிட்ட தான் சொல்லியிருக்கேன்லடா, காவியா என்கிட்ட மட்டும் தான் நார்மலா இருப்பா. மற்ற எல்லார்கிட்டயுமே ரொம்ப அப்நார்மலா இருப்பா. கத்துவா, கதறுவா, அவங்கள அடிப்பா, திட்டுவா, எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணுவா. அதனால தான் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, காவியா உங்ககிட்ட மட்டும் தான் நார்மலா இருப்பா. அப்படி இருக்க பட்சத்தில் காவியாவை உங்க வீட்டில் வச்சிருக்கிறது தான் சேஃபு. அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்கப்புறம் இந்த கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் அவளை பத்திரமா என்னோட கண்காணிப்பில் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதான் எனக்கு என்ன முடிவு எடுக்கிறதுனே தெரியலடா. அதான் ஒரே குழப்பமா இருக்கு. அண்ணே இதுல குழப்பிக்கிறதுக்கு என்னென்ன இருக்கு? கமிஷனர் சொல்றது தானே உண்மை. காவியா உங்ககிட்ட மட்டும் தானே நல்லா நடந்துக்கிறா, மற்ற எல்லார்கிட்டயுமே ரொம்ப ரூடா தானே பிஹேவ் பண்றா. அப்படி இருக்கும்போது அவர் சொல்ற மாதிரி நம்ம காவியாவை நம்ம வீட்லயே வச்சுக்கலாமே என்ன? அவர் தான் கொஞ்ச நாளைக்கு மட்டும் வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாருல, அப்புறம் என்னென்ன இதுல நீ குழப்பிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஆரா, என்னடா சொல்ற நீ? அப்போ உனக்கு இதுல பிரச்சனை இல்லையா? ஆனா எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? காவியாவே இந்த நிலைமையில இங்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு ஓகே தான். என்னால முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே நான் அவளுக்காக பண்ணுவேன். நான் ரெடியா தான் இருக்கேன். நீ அதை பத்திலாம் யோசிக்காதானே. நீ கமிஷனர் சார் கிட்ட சொல்லு, காவியாவை தாராளமா நாங்க இங்க வச்சுக்கிறோன்னு. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் காவியாவுக்கு பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன். ஓகேவா? அரைக்குட்டி நல்லா வளர்ந்துட்டீங்க போல இருக்கு. நான் அரைக்குட்டி இன்னும் குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா எவ்வளவு மெச்சூர்டா பேசுறேன் நீ. நான் தேனக்கா மாமான்னு பெரியவங்க வீட்டுல யாருமே இல்லை. காவியாவை இந்த நேரத்துல வீட்டுல கூப்பிட்டு வந்து வச்சுட்டோம்னா நம்ம 2 பேர் மட்டும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பார்த்தா நீ உன்னால முடிஞ்ச அளவுக்கு காவியாவை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ற. ஆரா, உண்மையாவே எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடா. லவ் யூடா. லவ் யூ டூன்னு. இதில் என்னென்ன இருக்குது? காவியாவுக்கு நடந்த கொடுமை வேறு எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாதுல்ல. அதனால நம்ம வீட்டில் வச்சுக்கலான்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ கமிஷனர் சார்கிட்ட இன்றைக்கே ஃபோன் பண்ணி சொல்லு, ஓகேவா? நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பார்த்துக்கலாம். ஓகே? சரிடா குட்டி, ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். ஏதோ நீ எனக்கு பெரிய சொல்யூஷன் கொடுத்துருக்க. தேங்க்ஸ்டா. அண்ணா உன் தேங்க்ஸை நீயே வச்சுக்கோ. சரிண்ணே, எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேண்ணே. பாய். சரிடாரா, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. ஓகே? அப்புறம் நீ எனக்கு சொன்னதே தான் நானும் உனக்கு சொல்கிறேன். நீ செஞ்ச சாப்பாடு உனக்கு பிடிக்கலன்னா நீ கேன்டீனில் சாப்பிடு, ஓகேவா? அண்ணா கலாய்க்கிறியா என்ன நீ? இல்லடா, இல்ல, உண்மையா தான் சொல்றேன். நீ செஞ்ச சாப்பாடு உனக்கு பிடிக்கலன்னா நீ கேன்டீன்ல சாப்பிடுன்னு. சரி, ஓகேடா, டைம் ஆகுது பாரு, கிளம்பு. சரி ஓகேண்ணே, அப்ப நான் கிளம்புறேன். பாய். சொல்லு குரு, எதுக்கு கூப்பிட்ட? சொல்றேன். ஆமா, என்னடி இது புதுசா? எப்பவுமே அட்டைப்பூச்சி மாதிரி பக்கத்துல அப்படியே ஒட்டிட்டு வந்து நிப்பேன். காலேஜ் டி கொஞ்சம் நகர்ந்து நில்லுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேன். இன்னைக்கு என்ன புதுசா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல நிக்கிறா? அதான் குரு, எனக்கும் தெரியல. உன் பக்கத்துல வந்தாவே ஹார்ட்ல ஒரு மாதிரி ஃபாஸ்டா துடிக்குது. முன்ன மாதிரி நான் இல்லை குரு, அதான். ஹலோ மேடம், உங்ககிட்ட தான் கேக்குறேன், என்னாச்சுன்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ எதுக்கு நீ இவ்வளோ பக்கத்தில் வந்து நிற்கிற? தள்ளி நில்லு குரு. என்ன தள்ளி நில்லா? யாரா, என்னடி உனக்கு பேகி ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? மந்திரவாதி இல்லைன்னா சாமியாடி யார்கிட்டச்சும் கூப்பிட்டு போகணுமா என்ன? என்ன குரு என்ன சொல்ற நீ? பின்ன என்னடி, எப்பவுமே நீ தான் இந்த மாதிரி என்கிட்ட வந்து க்ளோஸா நிப்ப. ஏன் இதை விட க்ளோஸாலாம் வந்து நின்றுருக்க. உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன், இது காலேஜ் நான் உனக்கு ப்ரொஃபஸர்னு. ஆனா நீ கேட்டிருப்பியா? கேட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு நான் உன் பக்கத்துல வந்து நின்னதுக்கு நீ தள்ளி போன்னு சொல்ற. ஆரா, உனக்கு பேய் ஏதாச்சும் பிடிச்சிருச்சா? எனக்கு பயமா இருக்குடி. ஐயோ அப்படிலாம் இல்லை குரு. நீ தானே எப்பவும் சொல்லுவ காலேஜில் நீ எனக்கு ப்ரொஃபஸர், நான் உன்னோட ஸ்டூடெண்ட், அதனால் இவ்வளோ க்ளோஸாலாம் நிற்கக்கூடாதுன்னு. அதனால தான் நானும் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. என் குரங்கு குட்டி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுறது? ஆரா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? வர நீ பண்றதுலாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு. ஏன்னா ஆரா எப்பவுமே இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லை. ஆனா இப்பதான் நீ வேற மாதிரி இருக்கிறடி. என்னாச்சு, ஏதாச்சும் எதுவும் புரிய மாட்டேங்குது. சரி, ஓகேடி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன், ஓகேவா? அப்புறம் இந்த விஷயம் சொல்றதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேனே. அம்மா உனக்கும் சேர்த்து தான் தக்காளி சாதம் கொடுத்து வித்துருக்காங்க. அதனால மதியம் லஞ்ச் வந்து வாங்கிக்கோ, ஓகேவா? சரி குரு, நான் வந்து வாங்கிக்கிறேன். ஓகேடி, எனக்கு கிளாஸ்க்கு டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். பாய். பாய் குரு. அப்பா, குரு போனதுக்கு அப்புறம் தான் என் ஹார்ட் பீட்டே
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிச்சிக்கிட்டு இருந்தது நின்றுருக்கு. எதுக்காக என் ஹார்ட் பீட்டு இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது? குரு என் பக்கத்தில் வந்தா என்னன்னே புரிய மாட்டேங்குது. குரு சொல்கிறது உண்மைதான், நான் முன்ன மாதிரி இல்லை. இதுக்கெல்லாம் என்னவா இருக்கும்? ஒருவேளை கீர்த்தி சொல்கிற மாதிரி நான் குருவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேனா? சிம்டம்ஸ்லாம் அப்படி தான் சொல்லுது, ஆனால் என்னென்னு தெரியலையே. ஹலோ மேடம், என்ன பகல்லே கனவா? கனவுல யாரு? குரு சாரா? என்ன? அப்படிலாம் இல்லை. ஆரா, நீ இல்லைன்னு சொல்ற விதத்திலே தெரியுதுடி ஏதோ ஒண்ணு இருக்குன்னு. ஒழுங்கா உண்மையை நீயே சொல்லிடு. கீர்த்தி, அது வந்து ஏய், வந்து போயெல்லாம் இழுக்காதடி. நமக்கு கிளாஸ் இருக்குல்ல, கிளாஸ் வேற அட்டன் பண்ண போகணும். சீக்கிரம் சொல்லுடி. இல்லை கீர்த்தி, நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, குரு கிட்ட முன்ன மாதிரி என்னால் இப்போலாம் நார்மலாக நடந்துக்க முடியல. அவன் இப்போலாம் பக்கத்தில் வந்தாவே ஹார்ட் பீட் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குதுடி. என்னால் சுத்தமாக அவன்கிட்ட நார்மலாக இருக்கவே முடியலை. குரு கிட்ட க்ளோஸாக நின்னாவே ஒரு மாதிரி இருக்குது. அது ஒரு மாதிரி ஃபீலிங்காக இருக்குது. எனக்கு என்னமோ நீ சொன்னது மாதிரி ஐ திங்க் நீ சொன்ன மாதிரி நான் குருவை லவ் தான் பண்ணுறேன்னு நினைக்கிறேன்டி. பிகாஸ் நான் இந்த மாதிரிலாம் முன்னாடி இருந்ததே இல்லைடி. இப்போது டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். அது எதனாலனே தெரியல. அதுவும் குருக்கிட்ட அப்பா அந்த ஃபீலிங்ஸை என்னால் எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியலடி. எனக்கு என்னமோ சிம்டம்ஸ் எல்லாம் நான் குருவை லவ் பண்ணுற மாதிரி தான் சொல்லுது. ஸோ நான் குருவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்டி. ஹே மக்கு, இதை உனக்கு கன்ஃபார்ம் பண்ண இவ்வளோ நாள் தேவைப்பட்டுச்சா? நான் தான் இதை எப்போவே சொல்லிட்டேனே. மேடம் தான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு என்கிட்ட கதையாக விட்டுக்கிட்டு இருந்தீங்க. பரவாயில்ல, அட்லீஸ்ட் இப்போ வாட்சி புரிஞ்சுக்கிட்டீங்களே. நீ குரு சாரை லவ் பண்ண ஆரம்பிச்சு ரொம்ப மாதம் ஆகிட்டு, சரியா? நீ தான் அதை ஒத்துக்கவே இல்லை. எப்படியோ ஒத்துக்கிட்டல, அது வரைக்கும் போதும் டி, ரொம்ப கலாய்க்காத, சரியா? கீர்த்தி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளாரே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம், ஓகேவா? கீர்த்தி, குரு மேலே எனக்கு லவ் வந்துருச்சு, ஓகே. ஆனால் குருக்கு இதில் என்னடி உனக்கு டவுட் இருக்கு? நீயும் குரு சாரும் எவ்வளோ க்ளோஸும் நல்லாவே தெரியும். இவ்வளோ வருஷம் வராத ஃபீலிங் உனக்கு இப்போ வந்திருக்கு. மேடம் அதை ஒத்துக்கிறதுக்கு இவ்வளோ மாதம் ஆகிடுச்சு. அதே மாதிரி குரு சாருக்கும் கண்டிப்பாக உன் மேலே ஃபீலிங்ஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குடி. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், ஓகே? ஓகே தாண்டி. ஆனால் குருக்கு என் மேலே லவ் வருமா? ஆரா, இப்படி கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? இங்கே பாருடி, லவ்ங்கிறது ஒரு ஃபீலிங் டி. அதை நம்ம உணர்றதுக்கு ஒரு செகண்ட் போதும். அதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும் இது லவ்வா இல்லையான்னு. நீ உணர்ந்து ரொம்ப நாள் ஆகிட்டு, பட் நீ அதை ஒத்துக்கிறதுக்கு தான் இவ்வளோ மாதம் ஆகிட்டு. அதே மாதிரி தான் குரு சாருக்கும் உன் மேலே ஃபீலிங் வந்தால் கண்டிப்பாக அவர் உடனே உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவார். நீ வேணும்னா பாரு. எனக்கு என்னமோ குரு சாருக்கு உன் மேலே சீக்கிரமாகவே ஃபீலிங்ஸ் வரும் தான் தோணுது. ஆரா என்னாச்சு? என்ன யோசிக்கிற? இல்லடி, முன்னாடிலாம் குருவும் ஜெனிமாமும் அதிகமாக பேசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இப்போலாம் அடிக்கடி நின்று பேசுகிறாங்கடி. குரு கேஷுவலாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனால் ஜெனிமம் கேஷுவலாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியலடி. அதான் ஒருவேளை குருக்கு ஜெனிமா மேலே இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் இருக்குமோ? ஆரா, நீ பைத்தியக்காரத்தனமா யோசிக்கிற. குரு சார் இது வரைக்கும் உங்ககிட்ட எதையுமே மறைச்சதில்லை. நீயுமே அதே மாதிரி தான் எதையுமே மறைச்சதில்லை. எனக்கு தெரிஞ்சு நீ மறைக்க போகிற ஒரே விஷயம்னா அது இந்த லவ் ஃபீலிங் மட்டும்தான். அதையுமே குரு சாருக்கு ஃபீலிங் வந்தோடனே நீ சொல்ல தான் போகிற, சரியா? அப்படி இருக்கும்போது ஜெனிமா மேலே ஃபீலிங் இருந்துச்சுன்னா குரு சார் உங்ககிட்ட தாண்டி ஃபஸ்ட்டு சொல்லுவார். இப்போ வரைக்கும் சொல்லலைன்னா அவருக்கு ஜெனிமா மேலே ஃபீலிங் இல்லைன்னு தான் அர்த்தம். நீயா சும்மா எதையாச்சும் கற்பனை பண்ணிக்காத, ஓகேவா? நீ சொல்கிற பாயிண்ட் கரெக்டு தாண்டி. ஜெனிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்திருந்தா கண்டிப்பாக அவன் என்கிட்ட சொல்லியிருப்பான் தான். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. பட் எனக்கு என்னமோ ஜெனி மேம்க்கு குரு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குமோன்னு தோணுதுடி. பத்தாததுக்கு நான் தான் சொன்னேன்ல, ஜெனி மேம் குரு கிட்ட ப்ரப்போஸ் வேறு பண்ணியிருக்காங்க. குருவுமே அவங்க ப்ரப்போஸில் ரிஜெக்ட்லாம் பண்ணலடி, யோசித்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்கான். அப்படி இருக்கும்போது ஒருவேளை குருவுக்கு ஜெனி மேம் மேலே ஃபீலிங்ஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது தானே? ஆரா, நீ சொல்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம்டி. பிகாஸ் குரு சார் ஜெனிமம் ப்ரப்போஸ் பண்ணினோன்னே அவர் ரிஜெக்ட்லாம் பண்ணலை. யோசித்து சொல்கிறேன், டைம் கொடுன்னு தான் கேட்டிருக்காரு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது அப்புறம் குரு சாருக்கு ஜெனிமா மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா அடிக்கடி அவங்க நின்று பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் குரு சார் ஜெனி மேம் கூட அடிக்கடி நின்று பேசிகிட்டு இருக்காரு.
நீ சொல்கிற மாதிரி குரு சாருக்கு ஜெனிமா மேலே லவ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குடி. என்ன கீர்த்தி என்னடி சொல்கிற? அப்போ குருக்கு ஜெனிமா மேலே தான் லவ் வருமா? என் மேலே வராதா? ஹே பைத்தியக்காரி, நான் அப்படி சொல்ல வரலடி. வாய்ப்பு இருக்குன்னு தான் சொன்னேன். அட் த சேம் டைம் உன் மேலே அவருக்கு ஃபீலிங்ஸ் வரவே வராதுன்னு நான் சொல்லவே இல்லை. இங்கே பாராரா, இது எல்லாமே விடை தெரியாத கேள்விகள். இது எல்லாத்துக்கும் விடை குரு சார் கிட்ட மட்டும்தான் இருக்கு. அதுக்கு நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், சரியா? நீ பாட்டுக்கு கண்டதே நினச்சி யோசிச்சிட்டே இருக்காத, ஓகேவா? ஜஸ்ட் கோ வித் ஃப்ளோடி, விடு அதோட, சரியா? நீ பாட்டுக்கு இப்படிலாம் வச்சு யோசிக்காத. ஒருவேளை குரு சார் ஜெனிமா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக கூட பேசியிருந்துருக்கலாம்ல. நீ அப்படி யோசி, ஓகேவா? இல்லடி, ஒருவேளை குருக்கு ஜெனிமா மேலே லவ் வந்துருச்சுன்னா? யாரா இப்ப எதுக்கடி லூசுத்தனமா நீ இப்படி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க? இங்க பாராரா, ஒருவேளை குரு சாருக்கு ஜெனிமா மேல ஃபீலிங்ஸ் இருந்திருந்தா அவருக்கு இந்நேரம் உங்ககிட்ட சொல்லியிருப்பாருடி. இப்போ வரைக்கும் சொல்லலைன்னா என்ன அர்த்தம்? இப்போ வரைக்கும் ஜெனிமா மேல குரு சாருக்கு ஃபீலிங்ஸ் வரலன்னு அர்த்தம், சரியா? இங்க பாராரா, இதுதான் உண்மை, ஓகேவா? ஆமால, ஒருவேளை குருக்கு ஜெனிமா மேலே ஃபீலிங்ஸ் வந்துருந்துச்சுன்னா இன்னும் என்கிட்ட சொல்லியிருப்பால. இப்போ வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. அப்போ அவனுக்கு ஜெனிமா மேலே ஃபீலிங் வரலன்னு தானே அர்த்தம்? அட மக்கு, அதை தாண்டி நானும் சொல்கிறேன். இப்போ வச்சு புரிஞ்சதே உனக்கு. அப்பா உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளார எனக்கு போதும் போதும்னு ஆகுது. இங்கே பாருடி, நீ ரொம்ப ஓவர் திங்கிங்லாம் பண்ணாத, ஓகேவா? எல்லாம் நல்லதாக நடக்கும், ஓகே? சரி, ஓகே. இப்போ கிளாஸ்க்கு டைம் ஆகுது, போலாவா? அதுக்கு முன்னாடி மூஞ்சோட ஃபஸ்ட்டு அந்த முகத்தை ஃபஸ்ட்டு மாற்று, ஏன்னா பார்க்க சகிக்கலை. மாற்றிட்டேன், போதுமா? போதும் வா போகலாம், டைம் ஆகுது. சுந்தரம், என்னலே நான் சொன்ன மாதிரி எல்லாம் ரெடி தானே? மா அதெல்லாம் ரெடியா இருக்குமா? மா இது சரியா வரும்லமா? தூரி கல்யாணத்துக்கு சரின்னு சொல்லிடுவாள்ல. சலே, அதெல்லாம் சரியா வரும்லே. என் வயசுக்கு எம்பட்டு பார்த்து இருந்திருப்பேன். மயிலேனா இறங்க போடாது, அதை நம்ம தான் பிடிச்சி புடுங்கணுமாக்கும். இங்க பாருலே, நான் சொன்னதை மட்டும் சரியா பண்ணு. அதுக்கப்புறம் பாரு உன் பொண்ணு எப்படி உங்ககிட்ட வந்து நீ பார்த்த பையனுக்கு அப்பா நான் கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொல்றான்னு. அப்புறம் பாருலே, அப்புறம் பாரு. என்னமோமா, நீ சொல்றத நம்பிதாமா இப்படி பண்ற. எல்லாம் சரியா வரணும். அதெல்லாம் சரியா வரும்லே. அப்ப தெரியலே இந்த ராக்கு பத்தி.